ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் என்ன நம்ம பேச போகிறோன்னா, ஏஞ்சல் வைஸ் டெமான்ஸ் வந்து 24/7 போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, செம்மையா வேறு லெவலில் போயிட்டுருக்கு போல். வீடியோ ஒரே கலவரமாக இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ப்ரொமோ பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலே இத்தனை ப்ரொமோ வந்திருக்குமான்னு தெரில. 6 ப்ரொமோ வந்துருச்சு. 1 ஹவர் கொண்டு விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டெமான்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ஒரு ரூல்ஸ் வேறு பிக் பாஸ் போட்டிருக்காராம். ஏற்கனவே இவங்க வந்து எப்படா வன்மத்தை காட்டலான்னு சுற்றிட்டு இருப்பாங்க. இதில் வந்து அவர் போட்ட ரூல்ஸும் வந்து அது இன்னுமே உசுப்பேத்தி விட்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து தீபக்கும் டெமான்ஸ் தானே. ஸோ அவரை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்து ரூல்ஸ் போட்டிருக்காராம். எப்படின்னா, அது என்ன டெமான்ஸ்க்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, பயம், பரிதாபம், அதுக்கப்புறம் வந்து அக்கறை, என்னது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சில குணங்கள் இருக்கக்கூடாது, எந்த குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு தான் வந்து கேம் ஆடணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்க்குலாம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம், பரிதாபம், அக்கறை, அதுக்கப்புறம் வந்து கெஞ்சுவது. இதெல்லாம் இருக்கவே கூடாதாம். அதாவது அ ப அம் பயம் இருக்கக்கூடாது, பரிதாபம் காட்டக்கூடாது, அக்கறை காட்டக்கூடாது, அப்புறம் வந்து கெஞ்சுற மாரி அதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நக்கல் இருக்கணுமா, கேலி இருக்கணுமா, கிண்டல் இருக்கணுமா, வெறுப்பு இருக்கணுமா, வன்மம் இருக்கணுமா, பொறாமை இருக்கணுமா, பழித்திருத்தல் இருக்கணுமா. இது ஏற்கனவே அந்த வீட்ல ரொம்பவே நெறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில யார் யார் மேல என்ன காட்டுறான்னு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்க பட்சத்தில, பிக் பாஸே இத கூப்ட்டு டெமான்ஸ்ல ஒருத்தரா இருக்கிற தீபக்க கூப்ட்டு இத சொல்றாரு. ஆல்ரெடி அவர் தீபக்க கூப்ட்டு சொல்லி தான் உசுப்பேத்துவாருன்னு நல்லாவே தெரியும் அந்த ஸ்கூல் டாஸ்க்லயும். இப்பயும் அவர கூப்ட்டு தான் அவர் ஏற்கனவே பாதி சைக்கோவா மாறிட்டாரு. அப்ப மஞ்சரி மேலலாம் அந்த எப்பலாம் அது காட்டலாம் அப்படின்னு. ஆனா மஞ்சரி வந்து இப்போ வந்து டெமான்ஸ் டீம்ல இருக்கிறதுனால பெருசா காட்ட முடியாது. பட் ஆனா அவர் டாஸ்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு ஃபுல் இன்வால்வ்மென்ட்டோட செய்வாருன்னு தெரியும். என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இத வந்து எடுத்துட்டு போய் டெமான்ஸ் டீம் கிட்ட சொல்லணும்போது அவர் சொல்லிட்டாரு. அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆனந்திய கூப்ட்டு ஏஞ்சல்ஸ் டீம்ல வந்து நீங்க இவ்ளோ நாள் வந்து 50 நாள் அவ்வளோ பொறுமையா வந்துட்டு ஏஞ்சல் மாரி இருந்தீங்க. நீங்க உங்களது ஃபுல் எஃபோர்ட் எவ்வளோ போட முடியுமோ போட்டு நீங்களும் அத அப்படியே மெயின்டெயின் பண்ணணும். அப்படிங்கிற மாரி அங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இவ்ளோ நாள் மெயின்டெயின் பண்ணத நீங்க அப்படியே காப்பாத்தணும்னா, அவங்க என்ன பண்ணாலும் நீங்க உங்க பொறுமைய விடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அழக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஸோ இது 3த்தையும் பண்ணிட்டாங்கன்னா, டெமான்ஸ் அவ்ளோ ட்ரிகர் பண்ணி ஏஞ்சல்ஸ் வந்து இது 3த்தையும் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹார்ட் ஒண்ணு 3 ஹார்ட் குடுத்துருப்பாங்க போல ஒரு பெர்சனுக்கு. ஸோ அந்த ஹார்ட்ட எடுத்துற பட்சத்தில இது என்எஃப்பி பாஸ்க்கான ஒரு டாஸ்க்குன்னு வேற சொல்லியாச்சு. ஸோ சாட்சினால வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்களாம். இதில ஜெஃப்ரிலாம் வந்து அழுதுட்டு ரொம்பவே முடியல அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்காரு. அன்ஷிதா மென்டலா ஃபுல்லாவே அப்செட் ஆயிருக்காங்க. "கதவு திறங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு நான் வெளில போயிடுறேன். என்னால முடியல." அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஒரு மென்டலாவே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அன்ஷிதாலாம் அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்காங்க போல டெமான்ஸ்லாம். இதில என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து டெமான்ஸ் டீமுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் இருக்காம். அதாவது அந்த பிக் பாஸ்க்குள்ள வந்த ரூல்ஸ் என்னன்னா, டெமான்ஸ் டீம்ல யார் வந்து இதெல்லாம் இந்த பரிதாபம், அக்கறை, அ கொஞ்சம் வந்து ஒரு மாரி பாவம் பார்க்கறது அப்பல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்கள வந்து ஜெயில்ல போட்டுறணும். ஸோ அதெல்லாம் காட்டவே காட்டாம தான் டெமான்ஸ் வந்து ஃபுல் டெமான்ஸா இறங்கி ஆடணும் அப்படிங்கிற மாரி தான் பிக் பாஸ் ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் காட்டி ஃபுல்லா வந்து அந்த வெறித்தனமா ஆடாம கொஞ்சம் சட்டிலா, கொஞ்சம் அக்கறை, இல்ல பாவம் அப்படிலாம் பார்த்துட்டா கூட அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா, ஜெயில்ல போடணும் அப்படின்ற மாரி டெமான்ஸ் டீமுக்குள்ளேயே வந்து ஒரு டாஸ்க் குடுத்துருக்காரு பிக் பாஸ். இப்ப இதுல ஜெயில்ல யார் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான் போறாங்களாம். ஏன்னா, இவங்கலாம் இந்த அளவுக்கு வெறித்தனமா உள்ள இறங்கி ஆடும்போது, அத வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போறாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா, அந்த எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ப்ரொமோவே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும்போது, எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதில வந்து ப்ரொமோல வந்த கன்டென்ட்ஸ் தான் கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தீபக் கிட்ட சொன்ன ரூல்ஸ் டெமான்ஸ் டீம் கிட்டயும், ஆனந்தி கிட்ட சொன்ன விஷயங்கள் அந்த சைடும் போயிருக்கு. அதாவது ஏஞ்சல்ஸ் டீம் கிட்டயும். இதில பொறுமையா ரொம்பவே அந்த பொறுமைய வந்து இப்போ வரைக்கும் பேலன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா பண்றார் போல இருக்கு ஏஞ்சல் டீம்ல. அ அன்ஷிதாலாம் சுத்தமா மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஜெஃப்ரிலாம் முடியவே முடியாதுன்ட்டாரு. ஆனந்தி, பவித்ரா விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, சாச்சனாலாம் ஓவரா லெவல் லிமிட் மீறி ஆடிட்டு இருக்காங்க போல. ரூல்ஸ் மீறி ஆடிட்டு இருக்காங்க போல. இது என்எஃப்பி பாஸ் அப்படின்னும்போது, அப்படியே வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து முட்டையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் 2 நாள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல டாஸ்க் வந்தா. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முட்டைய வச்சு ஃபுல்லா வந்துட்டு அவங்க தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சாச்சனா தான். அதுவும் ஆனந்தி வாயில வந்து முட்டைய உடைச்சு ஊத்தி, அத வந்து சரி ஓகே. அது வந்து யூஸ் பண்றது ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் அந்த முட்டை டாஸ்க்ன்றது அது வரதான் செய்யும். ஸோ, அது பண்றாங்க. பட் ஆனா, அதிலயும் வந்து அந்த முட்டை கீழ வேற விழுந்துருச்சு போல இருக்கு. அந்த கீழ விழுந்த முட்டைய எடுத்து வாயில வச்சுட்டு சாப்பிடுன்ற மாரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் அன்ஷிதா வந்து ஃபுல்லாவே கோவப்பட்டு அவங்க வந்து அந்த ஏஞ்சல் அந்த இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு, "ஏஞ்சல்லாம் நான் இல்ல. இப்ப நிஜமாவே எனக்கு கோவம் வருது." அப்படிங்கிற மாரிலாம் கத்தியிருக்காங்க. இதுல தீபக் வேற வந்தும்மா, "நீங்க
கோவப்படக்கூடாதும்மா, நீ கோவப்படக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஏஞ்சலா இருக்கவங்க இந்த 3 பண்ணிட்டாங்கன்னா, கோவப்பட்டுட்டாங்கன்னா, பொறுமை விட்டுட்டாங்கன்னா, அழுதுட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க தோத்துட்ட மாரி அர்த்தம். ஏஞ்சல்லேருந்து அவங்க டெமான்ஸா மாறிடுவாங்க. இல்லன்னா அந்த டாஸ்க்ல அவங்க தோத்த மாரி அர்த்தம். அப்படின்னும்போது கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு ரூல்ஸ் அப்படியே சொல்லியிருக்கார் போல. தீபக் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களுக்கு தானே தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல அன்ஷிதாலாம் வந்துட்டு, நான்லாம் இப்பலாம் இதுவே ஏஞ்சலே கிடையாது. நான்லாம் விட்டுட்டேன். அந்த டாஸ்க்லேருந்து வெளில வந்துட்டேன். நான் நிஜமாவே கோவப்படுறேன். எனக்கு பிக் பாஸ் வீடு கதவு திறந்து விடுங்க. நான் வெளில போறேன். வேணாம் நீங்கலாம் நிஜமாவே வந்து டெமான்ஸா இருக்கீங்க. இவ்ளோ வெறித்தனமா ஆடிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த சாச்சனாலாம் அதெல்லாம் குட்டி சாத்தான், குட்டி பிசாசு அப்படின்ற மாரிலாம் திட்டியிருக்காங்க போல இருக்கு. அன்ஷிதா ஒரு மாரி ரொம்பவே வந்து மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டு, ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு வெறித்தனமா போயிட்டுருக்கா. நம்ம வந்து எபிசோட்ல ஃபுல் டீட்டெயில் பேசுவோம் கைஸ். நான் வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா நடுவுல நடுவுல வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த டாஸ்க் இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் சீசன் 6ல இது பார்க்கல. யாராவது சீசன் 6ல பார்த்துருந்தீங்கன்னா, இப்படி தான் போகுமா? இல்ல அப்போ வேற மாரி வச்சுட்டு, இப்போ வேற மாரி வச்சிருக்காங்களா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில என்ன சொல்றது? மஞ்சரியும் வேற லெவல். அதாவது இவங்க வந்து அவங்கள ரொம்பவே கோவப்படுத்தணும் அப்படிங்கிறத மீறி, இது வந்து என்ன சொல்றது? ஃபிசிக்கலாவும் கொஞ்சம் அதாவது முத்து இதில சொல்லியிருக்காரு. பெர்சனல் அட்டாக்லாம் யாரும் பண்ண வேண்டாம். பெர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற மாரி முத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அருணுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் வேற போயிருக்கு. அருண் வந்து சொல்றாருன்னா, ஃபிசிக்கலா எதுவும் பண்ணாம, சைக்காலஜிக்கலா தான் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இந்த கேமோடது அப்படின்ற மாரி அருண் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து ஃபிசிக்கலா பண்றவங்கள ஜெயில்ல போடலான்ற மாரி அவரு ஒரு ரூல்ஸ் தனி சொல்றாரு. ஆனா முத்து சொல்றாரு, இல்ல பிக் பாஸ் ரூல்ஸ்ல அப்படி இல்ல. அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம். அட்ல அ கோ அதாவது என்ன சொல்றது? அவங்க வந்து அம் அக்கறை காட்டினா, பாவம் பார்த்தா, கெஞ்சினா தான் வந்து ஜெயில்ல போடணும்னு ரூல்ஸ் இருக்கே தவிர, அவங்க ஃபிசிக்கலா வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருந்தா ஜெயில்ல போட வேணாங்கிற மாரி தான் ரூல்ஸ்ல இருக்கு. ரூல்ஸ்ல இருக்கிறது ஆப்போசிட்டா நடந்தா மட்டும் தான், பாவம் பார்த்தா மட்டும் தான் ரூல்ஸ்ல இருக்கு. ஜெயில்ல போடணும் அப்படின்போது ஒரு என்ன சொல்றது? அருண் சொல்றது லாஜிக்கலா ஓகே. பட் ஆனா பிக் பாஸ் ரூல்ஸ் பிரகாரம்னு பார்த்தா, இவரு முத்து சொல்றது தான் ஓகே. அப்ப அங்க இருக்கவங்கலாம் வந்து ஒரு வழியா அப்படி பார்த்தா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான் வராங்க. அவங்க வந்து பாவம் பார்த்ததுனாலயோ, இல்ல வந்து அந்த டாஸ்க்குள்ள ஃபுல்லா வந்துட்டு அந்த இன்வால்வ்மென்ட் காட்டாம, அவங்க பண்றது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாரி டெமான்ஸ் டீமுக்குள்ளேருந்து இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போறாங்க போல இருக்கு. ஸோ இது எப்படி போகும்ன்னு தெரியல இந்த டாஸ்க்கு. அன்ஷிதாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஓவரா பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரி எல்லாம் வந்து என்ன சொல்றது? தர்ஷிகாலாம் 170 தோப்புக்காரணம்லாம் ஏற்கனவே அந்த தோப்புக்காரணம் போடுற டாஸ்க்ல தான் வந்து சாச்சமாதேவியா இருந்தா அவங்க குடுத்து அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. இப்போ இது வந்து தர்ஷிகா வேற பண்ணி, தர்ஷிகாவும் வேற லெவல்ல விளையாடியிருக்காங்க போல. ஃபுல் டெமான்ஸா இறங்கியிருக்காங்க போல. யாரு? தர்ஷிகா, தீபக்கு, அதுக்கப்புறம் சாச்சனா இவங்க 3 பேர் தான் எல்லா ப்ரோமோலயும் வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க. அருண், முத்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஜாக்லின் சௌந்தர்யா பெருசா எதுவும் பண்ணல போல இருக்கு. ஸோ இது எப்படி போகுதுன்னா, அதாவது ஜெஃப்ரி வந்து ரொம்ப முடியாம அழுதுட்டு அவன் அவுட் ஆயிட்டதே வந்து அதுவே வந்து இவங்க வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணுற பட்சத்தில இவங்களோட டாஸ்க் இவங்க ஒழுங்கா விளையாடலையா? இல்ல இந்த அளவுக்கு விளையாடணுமான்னு யோசிச்சுட்டாங்களான்னு தெரியல. அவங்க சரியா பண்ணல அப்படிங்கிற மாரி வருது. இது அப்படியே இந்த கேம் வந்து ஸ்வாப்பும் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏஞ்சலா இருக்கவங்க டெமான்ஸா இருக்கவங்க ஏஞ்சலா. அப்ப திருப்பி அதே டிட் ஃபார் டேட்டும் ஒண்ணு நடக்க தான் போகுது. இதில ரொம்ப ஓவரா ரூல்ஸ் மீறினது பார்த்தீங்கன்னா, சாச்சனான்னு சொல்லிட்டுருக்காங்க. முட்டைய உடைச்சிட்டு ஊத்திட்டு, கீழ இருக்கிற முட்டையெல்லாம் வாயில ஊத்திட்டு, அப்புறம் பவித்ரா ஃபேஸ்லலாம் என்னமோ முட்டையெல்லாம் தடவி, இதில வந்து மஞ்சரி வேற லெவல்ல அவங்க ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க போல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாரி தான் 3 ஹார்ட் வந்துரும். 3 ஹார்ட் வாங்கிட்டா அந்த என்எஃப்பி பாஸ் கிடைச்சிரும் போல. ஆல்ரெடி தீபக்லாம் வாங்கிட்டார் போல. சாச்சனா 2 வாங்கியிருக்காங்க போல இருக்கு. இதுலயே அவங்க ரூல்ஸ் மீறி வாங்கினதுனால அது கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா நான் வந்து சொல்றேன் கைஸ். தேங்க் யூ.